பெயர் ஷேக் முகமது. சூராஹ் அத்தின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா தீன். வத்தீனி வஸ்ஸைத்தூன் وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بحكم الحاكمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக துவாக்கள். முகமது முபீத், தந்தை பெயர் முகமது இக்பால். கடமையான தொழுகைக்கு பின் ஓதும் துவாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடமையான தொழுகைக்கு பின் ஓதும் துவா. அல்லாஹு அக்பர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக ஜல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்மல் ஆமானியா லீமா ததவால முக்தியா லீமா மனதவால என்பஹு தல் ஜத்தி மின்கல் ஜத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக முகமது ஆஜித், தந்தை பெயர் முகமது ஜலால். பயணத்தின் போது ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பயணம் துவா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிமூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா ومنال عملي ما طلع. اللهم هون علينا سفرنا هذا وطوي عنا بعده. اللهم أنت السائب في السفر والخليفة في الأهل. اللهم إني أعوذ بك من وساء السفر وكآبة المنظر وسوء المنقلب في الماء والأهل. பொருள். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். நாங்கள் இந்த வாகனத்தை கையாளும் திறன் பெற்றிராத நிலையிலும் எங்களுக்கு பணிய வைத்த இறைவன் தூயவன். நாங்கள் எங்கள் இறைவனிடமே செல்லக்கூடியவர்களாய் உள்ளோம். இப்பயணத்தில் நன்மையையும் இறை அச்சத்தையும் நீ திருப்தியடையக்கூடிய நட்பண்பையும் உன்னிடமே வேண்டுகிறோம். இப்பயணத்தை எளிதாக்குவாயாக, இப்பயண தூரத்தை சுருக்குவாயாக. இறைவா, நீயே என் பயண தோழனாகவும் என் குடும்பத்திற்கு பிரதிநிதியாகவும் இருப்பாயாக. இப்பயணத்தில் இருந்து சிரமங்களிலிருந்தும் நிலக்குளிய செய்யும் தூர காட்சிகளிலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் நிகழ்விடும் தீய மாற்றங்களிலிருந்தும் உன்னிடமே பாதுகாப்பு கோருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக தௌஹீத், தந்தை பெயர் அப்துல் வஹாப். வீட்டிற்குள் நுழையும் போது
வெளியேறும் போதும் ஓதும் துவா. தௌஹீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டினுள் நுழையும் போது ஓதும் துவா. பிஸ்மில்லாஹ். பொருள்: அல்லாஹ்வின் பெயரால். வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா. பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அஸில்ல அவ் அலில்ல அவ் அல்லம அவ் உள்ளம அவ் அஸகல அவுசகல அலைய. பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன். என் இறைவா, நான் சருகி விடாமலும் பழி தவறி விடாமலும் அநீதி இழைக்காமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூடனாகாமலும் பிறரை மூடராக்காமலும் இருக்க உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பள்ளிவாசலுள் நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹ் அஃப்தஹ்லி அப்வாப பிரஹ்மதிக. பொருள்: இறைவா, உன் கருணையின் வாசலை எனக்கு திறந்து விடுவாயாக. பள்ளிவாசலிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலலிக. பொருள்: இறைவா, உன்னிடம் நான் உன் அருள் கொடையை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சாஜித், தந்தை பெயர் அப்துல் ரஹ்மான். சாப்பிடும் முன் பின் ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட முன் ஓதும் துவா. பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். சாப்பிட முன் பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி. சாப்பிட்ட பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. உணவளித்தவருக்காக ஓதும் துவா. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா வரதக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். பொருள்: இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள் வளம் பர்க்கத் புரிவாயாக. இவர்களை மன்னித்து இவர்களுக்கு கருணை புரிவாயாக. ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஃபஹத், தந்தை பெயர் அகமது ஃபாரூக். உலு செய்ய துவங்கும் முன் ஓதும் துவா, முடித்த பின்னும் ஓதும் துவா. அடுத்தபடியாக முகமது மாஹில் வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்தஹு. அல்லாஹ்வின் பெயரால் சொல்லுகிறேன். ஒலு செய்யும்போது துவா. ஒலு செய்யும்போது பிஸ்மில்லா. ஒலு முடிஞ்ச அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்தஹு. முகமது மாஹில், தந்தை பெயர் அபுபக்கர். கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கழிவறை நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் குபுசி வல் கபாயிசி. வெளியே வரும்போது ஓதும் துவா. குஃப்ரானக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது முகமது ஜெயம், தந்தை பெயர் சுபைர்தீன். நன்மை தெராசின் எடை அதிகரிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்மை தராசில் எடை அதிகம் பெற. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். பொருள்: அல்லாஹ்வின் போற்று புகழ்ந்து துதி செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கல்லூரி மாணவிகள், பட்டம் பெறும் மாணவிகள் வந்து சிறிய உரை நிகழ்த்த இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க முதலாவதாக வந்து ரில்வானா நிஷா அவங்க வந்துருங்க. தலைப்பு வந்து நாவை பேணுவோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இந்த இறை செய்தியை கேட்க இங்கு அமர்ந்திருக்கும் நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாவை பேணுவோம். இந்த தலைப்பு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால், இறைவன் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியிருக்கான். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் இஸ்லாம் என்பது ஒரு உன்னதமான ஒரு அருட்கொடையாக இருக்கு. இறையருள் காரணத்தால தான் நம்ம இங்க அனைவரும் முஸ்லீமாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாமும் வேற ஏதோ கடவுள்களையோ வேற ஏதேனும் சிலைகளையோ வணங்கி கொண்டிருப்பதாக இருந்திருப்போம். இஸ்லாத்திற்கு பிறகு மிக சிறந்த ஒரு அருட்கொடையாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நாவை நம்ம குறிப்பிடலாம். இறைவன் நமக்கு அளித்த அனைத்து அருட்கொடைகளையும் நாம் சரியான முறையில் பேண வேண்டும். அவ்வாறு பேணுவதன் மூலம்தான் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முறையாகும். ஒருவர் ஒரு பொருளை நம்மளுக்கு அன்பளிப்பாக தர்றாருன்னா அவர் அதை பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தினால்தான் அவர் அன்பளிப்பாக கொடுத்ததற்கு அர்த்தமாகும். அதுவே நாம் பாவமான காரியத்திற்கு பயன்படுத்தினால் நாம் இறைவனிடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுபோலதான் இறைவன் நமக்கு அளித்த இந்த நாவை நாம் நன்மையான முறையில் பயன்படுத்த வேண்டும். தீமையான காரியங்களை நம் நாவை தடுத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவனின் கடும் வேதனை இருந்தும் விசாரிலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியும். அல்லாஹ் தன திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது 17வது அத்தியாயத்தில் 36வது வசனமா சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உமக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதை பின்பற்றாதே. இன்ன சமஅ செவி, வல் பஸர பார்வை, வல் ஃபுஆத உள்ளம், குல்லு உலாயிக கான அன்ஹு முஸ்ஊல ஆகிய அனைத்தும் விசாரிக்கப்படுபவை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியவனாக இருக்கான். இந்த வசனத்து மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது? நாளை மறுமை நாள்ல நம்மளுடைய நாவுக்கும் விசாரணை உண்டு என்பதை அல்லாஹ் இந்த வசனத்து மூலம் தெள்ளந்தெளிவாக சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ நம்மளுடைய நாவை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? பாதுகாக்க தவறினால் அல்லாஹ் நாளை மறுமை நம்மளுக்கு என்னென்ன தண்டனை கொடுப்பான்றதை இன்ஷால்லா இந்த உரையில் மூலம் நம்ம பார்ப்போம். ஒரு மனிதரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இந்த நாவு இருக்குது. எப்படின்னா, இறைவன் நமக்கு எண்ணற்ற உடல் உறுப்புகளை தந்திருக்கான். ஆனா இந்த நாவை பற்றி மட்டும் பேசுவதன் அவசியம் என்ன அப்படின்னு சிலருக்கு தோன்றுவது நியாயம்தான். நம்ம வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா பல நாடுகள் தமக்குள் சண்டையிடுவதற்கும் பல தலைகள் உருளுவதற்கும் வாள் காரணமாக இருந்ததை விட 50 கிராம் எடை இல்லாத இந்த நாவு தான் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை தான் காரணமாக இருக்கு. இந்த நாவு ஏற்படுத்தும் விளைவும் அதை தன் கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதும் அவ்வளவு எளிதால ஒன்றில்லை என்ற ரசூல்லா ஒரு நபிமொழி மூலமா நம்ம சொல்றாங்க. ஒரு கிராமவாசி ரசூல்லா கிட்ட வராரு. இப்போ என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க.
இப்போ ரசூலா என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீ என்ன பண்ணு, பசித்தவருக்கு உணவளி, தாகித்தவருக்கு தண்ணீர் கொடு, நன்மையை ஏவி தீமையை தடு, இதற்கு முன்னால முடியாவிட்டால் உன்னோட நாவை என்ன பண்ண, நீ நற்காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்து அப்படின்னு சொல்லி ரசூலா அந்த இடத்துல போதனை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம சொர்க்கம் செல்லும் வழியை நம்ம எங்கோ போய் தேட தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்க நாவை நம்ம என்ன பண்ணலாம், நற்காரியங்களுக்கு பயன்படுத்தினாலே அதுவே நம்ம சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நற்காரியங்களுக்கு நம்மளோட நாவை பயன்படுத்தாம எப்படிலாம் நம்மளோட நாவை தீமையான வழிகளுக்கு பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் என்ன பண்றோம், நம்ம பயன்படுத்த வரக்கூடிய மக்களாக இருக்கும். பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, பிறரை சபிக்கிறது, நோயை சபிக்கிறது, பெற்றோரை சபிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், இதை மாதிரி ஏராளமான தீமையான காரியங்களை ரொம்ப செய்யக்கூடியவங்களாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பொய் பேசுறது எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக என்ன பண்றாங்க, பொய் சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஏன் இன்னைக்கு பயான் வரல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஒன்றும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை வீட்டு வேலைகளை ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தலைவலி வந்துருச்சு, வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பொய் மூட்டைகளை என்ன பண்ணுறோம், அழுத்து விடக்கூடியவங்களாக இருக்கும். ஆனால் இந்த மக்கள் வந்து ஏன் இந்த பொய்யை அதிகமாக சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்கன்னா, பொய்ன்றது ஒரு பாவமாகவே எடுத்துக்கப்படலை. நம்ம சின்ன பொய் தானே சொல்கிறோம், அல்லாஹ் இதுக்கு இல்லாமல் நம்மளை தண்டிச்சு போடுறான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம சர்வ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய மக்களாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொய்யை பற்றி சொல்லும் போது, ஆயாத்துல் முனாஃபிகி சலாசா, நயவஞ்சோடைய பண்பு 3 ஆகும். இதா ஹத்தஸ கஸப, அவன் பேசினாலும் என்ன பண்ணுவான், பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, வாக்களிதல் என்ன பண்ணுவான், அவன் மீறுவான். வ இதா துமீன ஹான, அவன் நம்ம ஒரு பொருளை கொடுத்தா என்ன பண்ணுவான், அவன் மோசடி செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 பண்பு வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம முஸ்லீமோட பண்புல இருக்குமா, முனாஃபிகினுடைய பண்புல இருக்குமா, நம்மளே என்ன பண்ணணும், நம்ம சிந்திச்சு பார்க்கறோடைய அடியார்களாக இருக்கணும். இன்னும் பார்த்தோம்னா புறம் பேசுறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எதுல ஆர்வம் காட்டுறாங்களோ இல்லையோ இந்த புறத்துல அவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. எப்படி ஒரு போதைக்கு அடிமையாகிறாரோ அதே போல என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த புறம் பேசுறதுல அடிமையாகக்கூடியவங்களாக இருக்காங்க. அதை பேசுறதை விட அதை கேட்கறதுல பன்மடங்கு ஆர்வம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த ஆர்வத்தை நம்ம மார்க்க போதனைகளில் காட்டியிருந்தோம்னா என்றைக்கும் நம்மள என்ன ஆயிருப்போம், மேதைகளா ஆயிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புறத்தை பத்தி பேசும்போது சஹாபாக்கள் கிட்ட வந்து ரசூலா கேட்குறாங்க, உங்களுக்கு புறம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. இதுக்கு ரசூலா என்ன சொல்றாங்க, உன்னுடைய சகோதரன் விரும்பாத ஒன்றை நீ கூறுவதாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரசூலா வந்து அதுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் அந்த கூட்டத்துல இருந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொல்ற குறை என்னுடைய சகோதரன் கிட்ட இருந்தாலுமா நான் புறம் பேசுறது ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த மனிதர் கேள்வி கேட்கிறாரு. இப்ப ரசூலா என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீ சொல்ற குறை உன்னுடைய சகோதரன் கிட்ட இருந்தால்தான் அது புறம் பேசுறது, நீ சொல்ற குறை உன்னோட சகோதரன் கிட்ட இல்லைன்னா நீ அவன் மேல அவதூறு பேசுறதாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரசூலா ஒரு அழகிய விளக்கம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்மளோட குறைய பார்க்காம மற்றவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பிறரோட குறை என்ன பண்றோம், அலசி ஆராயக்கூடிய மக்களாக இருக்கும். எப்போ நம்ம இந்த புறத்தை விட்டு ஒழிகிறோமோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையான முஸ்லீமாகவே கருதப்படுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புறத்தை வந்து சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட இல்லாததே பேசினேன், இருக்கிறதான பேசினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அந்த இடத்தை விட்டு கடந்து போகக்கூடிய மக்களாக இருக்கும். ஆனா நம்மளுக்கு இதான தண்டனை மறுமை நாள்ல அல்லாஹ் கொடுக்கல, நம்ம கப்ருல இருந்து என்ன பண்ற அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். ரசூல்லா என்ன பண்றாங்க, ஒரு தோட்டத்துல இருந்து கடந்து போறாங்க. கடந்து போகும்போது அங்க வந்து என்ன பண்றாங்க, 2 கப்ருகளை வேதனை செய்யப்படும் வந்து ரசூல்லாக்கு வந்து எடுத்து காண்பிக்கப்படுது. ரசூல்லா என்ன பண்றாங்க, ஒரு மட்டை எடுத்து என்ன பண்றாங்க, 2ஆ கிழிச்சு அந்த 2 கப்ரு மேல வந்து வைக்கிறாங்க. ஒரு மனிதர் கேட்கிறாரு, ஏன் இப்படி வைக்கிறீங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி கேட்கும்போது ரசூலா என்ன பதில் சொல்றாங்க, இவங்க 2 பேருக்கும் வேதனை செய்யப்படுறது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுது. இவர்கள் 2 பேரும் என்ன பெரிய தவறுகளுக்காக வேதனை செய்யப்படல. ஒருவர் என்ன பண்ணாரு, சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய மறைவிடத்தை மறைக்காததற்காகவும், இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, புறம் பேசி திரிந்ததற்காகவும் என்ன பண்றாரு, தண்டிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மட்டை எதுக்கு நான் கிழிச்சு வச்சேன்னா, இந்த அல்லாஹ் நாடினால் இந்த மட்டை காயிற வரைக்கும் அவர்களுக்கு என்ன பண்ணலாம், வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்றைக்கு நம்ம பேசுற புறம் நம்மளுக்கு கடைசியில எங்க வந்து விடக்கூடியதாக இருக்கு,
தண்டனை வந்து விடக்கூடியதாக இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி தீமையான காரியங்களை தான் எப்படிலாம் நம்ம நாவை பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் என்ன பண்றோம், நம்ம நாவை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, நான் நற்காரி அது பக்கம் இன்னைக்கு நான் என்னோட நாவை பயன்படுத்துறேன்ப்பா, நான் இன்னைக்கு ஃபுல்லா நல்லா சொல்லதான் சொன்னேன், யாரையும் புண்படுத்தல, யாரையும் காயப்படுத்தல அப்படின்னு யாராச்சும் நம்மளால இங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியாம என்ன பண்றோம், நம்ம அதிகமான தவறான செயல தான் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில 10வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு, யாருடைய கை மற்றும் நாவிலிருந்து ஒரு முஸ்லிம் பாதுகாப்பு பெறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. நீங்க தொழுதோ நோம்பு வச்சாலோ தொழுதாலோ இல்ல தானம் தர்மம் செஞ்சாலும் நீங்க முஸ்லீம் ஆகிட முடியாது. யார் ஒரு முஸ்லீம் நாவில இருந்து பாதுகாப்பு பெறாரோ அவர்தான் யாரு உண்மையான முஸ்லீம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அன்னை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கறது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்றோம், நாவால ஏராளமான தொல்லையை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா திக்ரு. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு சும்மா இருக்கிற நேரத்தை பாடல்களை முணுமுணுத்துக்கிட்டு அந்த படத்தோட டைலாக் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு எளிமையான வார்த்தைகளை நம்மளுக்கு நம்ம நாவுக்கு வலிக்காத அளவுக்கு நம்ம சொல்ற வார்த்தை என்ன பண்ணிருக்காங்க, ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்காங்க. அந்த மாதிரி திக்ருகளை என்ன பண்ண மாட்டோம், நம்ம அந்த நாவை பயன்படுத்த மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்ற என்ன திக்ருகள்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதை யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் என்ன பண்ணும், மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, இதோடைய சிறப்பு என்னன்னா, இதை யார் ஒருத்தர் சொல்றாரோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, 12 வானவர்கள் என்ன பண்றாங்க, அதை போட்டு கொண்டு அதை பதிவு செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, போட்டி போடக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி திக்ருகளெல்லாம் என்ன பண்றோம், நம்ம சொல்லக்கூடியவங்களாக இல்லை, இந்த நன்மையில என்ன பண்றோம், நம்ம இழக்கக்கூடியவங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டார்களோ ஃபல் யகுல் கைரன் அவு லியஸ்மூத், அவர் ஒன்றே பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாயை மூடிக்கொண்டு இருக்கட்டும். பேசினா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வாயை மூடிக்கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம் நாவை எதன் பக்கம் பயன்படுத்த சொன்னார்களோ அதன் பக்கம் பயன்படுத்தக்கூடிய மக்களாக, எதை விட்டு நம்மளை பாதுகாக்க சொன்னார்களோ அதை விட்டு பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சலசலப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்ததோட நோக்கம், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதோட நோக்கம்லாம் போயிடும். அவங்க ஒரு வருட கற்ற கல்வியை வந்து பிறருக்கு எத்தி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இங்கே உரை நிகழ்த்தப்படுது. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நேரத்தெல்லாம் செலவு பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் உட்காந்துருக்கோம். அந்த விஷயத்தை வந்து நம்ம பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். நம்ம கற்றின கல்வியை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறத வந்து நம்ம குடும்பத்தில் பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக சகோதரி ஆமினா நஸ்ரீன் வறுமை ஒரு சோதனை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद व अना अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. என் அன்பிக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த இறை செய்தியை கேட்க வந்துள்ள நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு
வறுமை என்பது சோதனையே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே அல்லாஹ் பல்வேறு நிலைகளில் வச்சிருக்கான். ஒரு சில மனிதர்களை நல்ல செல்வந்தராகவும், ஒரு சில மனிதர்களை நல்ல படிப்பறிவு உடையவர்களாகவும், ஒரு சில மனிதர்களை ஏழ்மை நிலையிலும், இந்த மாதிரி பல நிலைகளில் அல்லாஹ் வச்சிருக்கான். இல்லை, எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே நமக்கு எந்த ஒரு நிலையிலுமே வறுமை மட்டும் ஏற்பட்டு விடவே கூடாது என்கின்ற விஷயத்தில் மும்பரமாக இருக்கக்கூடியவங்களாகவும் அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, ஏதாவது செஞ்சாச்சும் நமக்கு இந்த வறுமை நீங்கிடணும், இந்த வறுமையை நம்ம தொட்டு தீண்டிடக்கூட கூடாது அப்படின்றது நிற்பாங்க. ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையிலே பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுறான், இந்த வறுமை என்பது உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சோதனை நல்லா சொல்லி காட்டுறான். இந்த வறுமையாகப்பட்டது இறைவனிடமிருந்து வரக்கூடிய சோதனை நல்லா சொல்றான். 2வது அத்தியாயத்தில் 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலனபலு வன்னகும் பிஷையின், உங்களை நாம் சோதிப்போம். எதை கொண்டு தெரியுமா? மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, ஓரளவு அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் சோதிப்போம். மினல் அம்வாலி வன்ஃபுசி வஸ்ஸமராத், நீங்க உங்களுக்கு பிடித்தமான உயிர்களை கொண்டு சோதிப்போம், உங்க செல்வங்களை குறைச்ச சோதிப்போம், இன்னும் உங்களுடைய விளைச்சல்கள்ல நஷ்டத்தை ஏற்படுத்திய சோதிப்போம். வபஷிரி சாபிரின், யார் ஒருத்தவங்க பொறுமையா இருக்கிறீங்களோ, இத்தனை சோதனைகளை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான சோதனை, அத்தனை சோதனைகளை அந்த மனிதர்கள் கடந்து பொறுமையான நிலையில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தின்னு சொல்றான். அல்லாஹ் எப்படி அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை பாருங்க. வறுமையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறா. உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் ஒரு விதமான பசியை கொடுத்து சோதிப்பேன், உங்களுக்கு மரண பயத்தை கொடுத்து ஒரு விதமான அச்சத்தை கொடுத்து சோதிப்பேன், உங்கள் செல்வத்தை நான் குறைச்சி சோதிப்பேன். நல்ல செல்வந்தராக இருப்பார், திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஏழ்மை ஏற்படும். இன்னும் அல்ல என்ன பண்ண, நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உயிராக இருக்கும், அந்த உயிரை அப்படியே படித்து எல்லாம் சோதிப்பானா. நல்ல விளைச்சலை நல்லா போட்டிருப்பாங்க, திடீர்னு ஒரு மழை வந்து அந்த விளைச்சல் நாசமாக்கப்படும். இது எல்லாம் யார்கிட்டேருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்குது, இறைவனிடம் இருந்து வரக்கூடிய சோதனையாக இருக்குது. அந்த சோதனையை அந்த மனிதன் பொறுமையான முறையில் கடந்து சென்றாலே ஆனால் அவனுக்கு சொர்க்கத்தை அல்ல அந்த நற்செய்தியை வழங்குறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு அந்த சோதனை அந்த பட்டியலில் அல்லாஹ் வந்து அந்த வறுமையை பற்றி சொல்லி காட்டுறான் இல்லையா. அந்த வறுமையான நிலையில் ஒரு மனுஷன் எப்படியாவது அந்த வறுமையை விட்டு நம்ம வெளியே வரணும் முயற்சி பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான், ஷைத்தான் உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது ஷைத்தானுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது 2வது அத்தியாயத்தில் 268வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஷைத்தான் வறுமையை பற்றி உங்களை அச்சுறுத்தக்கூடியவனாக இருப்பான். ஏண்டாப்பா என்ன நீ நீனும் ஒன்றா தான் கடை ஆரம்பித்தேன், அவன் பாரு 4 கடை 5 கடைன்னு போயிட்டான், சின்ன போய் தான்ப்பா சொன்னான், நீ அந்த மாதிரி சின்னதாக போய் சொல்லாமே, தப்பு இல்லையே, சின்னதாக தானே மோசடி செஞ்சான், நீ அந்த மாதிரி செய்யலாமே. இல்லைன்னா இருக்கு, வட்டி வாங்கி கடை வாங்கியாச்சு, எப்படியாவது இன்னொரு கடையை ஆரம்பி, கடை வாங்கினா தப்பு இருக்கு, இதெல்லாம் ஒரு நம்ம வறுமை நீங்க தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஷைத்தான் உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அப்போ இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியாராக இருந்தால் அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான செயல்கள் நம்ம ஈடுபட்டுடக்கூடாது, இது என் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனை, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கான், இந்த வறுமை எனக்கு அல்லாஹ்வால வழங்கப்பட்டுச்சுன்றதை அவன் உறுதி கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். அப்படி உறுதி கொண்டவராக இருந்தால் தான் சொர்க்கம் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அது எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினைப்போம் இல்லையா. ஒரு பொருளோடைய விலையை அறிஞ்சாதான் எப்படியாச்சும் அதை வாங்கினுப்பா, 10 பவுன் செயின் கிடைக்குதுன்னா சும்மா விட்டுருவோமா, அதை பற்றியோட மதிப்பு அறிஞ்சால் தான் நம்மளால அதை வாங்கணும் ஆசைப்படுறோம். அதே போல தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, மலா ஐனுன்றாத், எந்த கண்களுமே பார்த்திடாத, வலா உதுனுன் சமியத், எந்த காதுமே கேட்டிடாத, வலா ஹத்தர அலா கல்விஹி பஷர், எந்த உள்ளத்தாலும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா அல்லாஹ் வச்சிருக்கான். யாருக்காக வச்சிருக்கான், இந்த சோதனைகளை கடந்து வரக்கூடிய நன்மக்களுக்காக அல்லாஹ் பரிசளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அந்த சொர்க்கத்தை பத்தி இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்குனா, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல இடம் கிடைக்குமானால், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா, வெள்ளி தங்கம் மகுடம் மைரூடியம், இது எல்லாத்தையும் விட தாண்டி சிறப்புக்கு மிக்க ஒன்றாக இருக்க போதான். எந்த அளவுக்கு, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு. அப்போ அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை இந்த சோதனை களம் காணக்கூடாங்க அல்லாஹ் வழங்குறான் இல்லையா சோதனை, அந்த சோதனைகளே தாண்டி வரக்கூடிய அந்த மக்களுக்காக அல்லாஹ் வந்து வச்சிருக்கான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றளவு என்ன நினைக்கிறோம், வருமானம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். வருமானம் நம்மளை பொறுத்த வரைக்கும்
எந்த அளவுக்குனாக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடுகளில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஏசி இல்லைனா வறுமை, நம்ம பிள்ளைங்களை கார்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க முடியலனா வறுமை, இதுதானே நம்மளை பொறுத்த வரைக்கும் வறுமையாக இருக்குது. இன்னும் ட்ரெண்டாக எப்படி இருக்குனாக்கா சிபிஎஸ்சி ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வைக்க முடியலமா, என் ஃப்ரெண்டை பாரு எந்த மாதிரி படிக்க வைக்கிறேன், ஏங்க என்னங்க இப்படி படிக்க வைக்க, நம்ம இப்படியே வறுமையிலே இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வறுமையை நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, இதுதான் வறுமையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா சில மனிதர்கள் எப்படி இருக்காங்கனாக்கா, என் ஃப்ரெண்டெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வெளில போயிட்டு அவுட்டிங் போயிட்டு வராங்கன்னா பாஸ் ஆனால் கூட ஒரு வெளில அவுட்டிங் போயிட்டு வரோம், இதுதான் வறுமை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதானே வறுமை. ஆனால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? சுபஹானல்லாஹ். அவங்களுடைய படுக்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நாட்டுடைய மன்னருடைய படுக்கை எப்படி இருந்துச்சுன்னா ஈச்ச நாறுகளால் பின்னப்பட்ட பாயில படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க, வருகை தராங்க, அவங்க படுத்திருக்க நிலையை பார்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஈச்ச நார்கள் அவங்க முதுகுகளில் அப்படியே பதியப்பட்டு சிவந்து போயிருக்குது. இன்னும் அவங்க தலைக்கு வைக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தலையணை கிடையாதுங்க, பஞ்சு மெத்தை கிடையாது, நார்களால் பின்னப்பட்டு தோல் பையால் தவிக்கப்பட்ட ஒரு தலையணையும் அவங்க காலுக்கு குமிக்க வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா வச்சுருக்காங்க அந்த இலைகளை குமிச்சு வச்சிருக்காங்க, கருவேல மலத்தோடைய இலையை குமிச்சு வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வறுமையான நிலையில அவங்க படுத்த நிலையில இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி கலங்கி கொட்டுது. ஏன் ரசூலல்லா ஏமா ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லா உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஏன் அழுவுறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லா கைசர் நாட்டு மன்னர் எப்படி இருக்கிறாங்க, கிஸ்ரா நாட்டு மன்னர் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, நான் உங்களை அந்த அளவுக்கு இருக்க சொல்லி நீங்கள் ஒரு அளவுக்காவது நீங்கள் சொகுசாக இருக்கலாம்ல, ஒரு சாதாரண ஒரு பஞ்சமத்தில படுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ரசூல்லா அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்பா அந்த கிஸ்ரா நாட்டு கைசர் நாட்டு மன்னர் சொல்றியே, அவர்களுக்கு இந்த உலகம் முறையது, நமக்கு எங்கே இருக்குது, மறுமை நமக்கு உரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்களை பார்க்குறோம். அவங்க மட்டும் அப்படி இருந்தாங்களா, அவங்க குடும்பத்தார் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ரசூல்லா அவங்களுடைய மனைவிமார் சொல்றாங்க, ஒரு பிறையை பார்ப்பாங்களா, ரெண்டாவது பிறையை பார்ப்பாங்களா, மூணாவது பிறையை பார்த்துருவாங்களா, அவங்க வீடுகளில் அடுப்பே எரியாதாங்க. அவங்க வீட்டில் 3 மாதம் 2.5 மாதத்திற்கு மேலாக அவங்க வீடுகளில் அடுப்பு எரியாதான். எவ்வளோ பெரிய ஒரு சோதனையான நிலை. இந்த மாதிரியான வறுமை நம்ம வீடுகள் நடந்திருக்கா? இன்னும் கேட்டாக்கா அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? இப்போ தண்ணீரும் பேரிச்ச பழம் தான். ரசூல்லா அப்பயே கேட்குறாங்க, என்னம்மா அவங்க மனைவி மாட்டேங்க, ஏம்மா ஏதாவது சாப்பாடு உணவு இதாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அதுவும் அந்த பேரிச்ச பழமும் இல்லைங்கிறாங்க. உடனே ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அப்படியே நோம்பு நோத்த நிலையில் வச்சுக்கிறாங்க, நோம்பு வச்சிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வறுமையான நிலை. இன்னும் எடுத்துக்கிட்டாக்கா ரசூல்லா நபித்துவம் பெற்றதிலிருந்து அவங்க மரணிக்கிற வரை தொடர்ந்து அவர்களும் அவர் குடும்பத்தாரும் தொடர்ந்து உணவே உண்டதில்லை. தொடர்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் உணவு அருந்தவில்லை என்றால் எவ்வளோ பெரிய ஒரு வறுமையான நிலை. நம்ம வீடுகளை எடுத்துப்போமே, 3 மணி நேரம் நினச்சி பாருங்க, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ காஃபி போடாமல் இருந்திருப்போமா? எந்த அளவுக்கு வறுமை பாருங்க. நம்ம நினச்சா டீ காஃபி போட்டு குடிப்போம், நம்மளா சாப்பாடு செஞ்சு முடிக்கலையா உடனே வெளில போய் வாங்கி சாப்பிடுவோம். இப்படி எல்லா நிலையில சொகுசாக வாழக்கூடிய நாம தான் வருமான்னு சொல்கிறோம். அவங்களும் அவங்க குடும்பத்தாரந்தே இவ்வளோ வறுமையாக இருந்தாங்கன்னு பார்த்தாக்கா அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களோட நிலையும் அப்படிதான் இருந்துச்சு. எந்த அளவுக்குனாக்கா திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்ஹாபுல் சுஃபா என்கின்ற திண்ணை தோழர்கள் ரசூல்லா தொழு வைக்கும் போது அப்படியே பசியில் அப்படியே மைக்கடிச்சு விழுவுறாங்க. என்னத்தால, நம்மளாம் நோம்பு வச்ச பிறகு சாப்பிட்டு முடிச்சு திண்ட மயக்கத்தில் அப்படியே நிற்போம் மயங்கி போய், அவங்க பசியில் நிற்கிறாங்க, பசியில் மைக்கடிச்சு விழுவுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, தொழுது முடிச்ச பிறகு ரசூல்லா அந்த சஹாபாக்களை நோக்கி சொல்லி காட்டுறாங்க, என் அருமை சகோதரர்கள், எப்படி உங்களுக்கு இந்த வறுமை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க இல்லையா, அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய வெகுமதியை மட்டும் நீங்க அறிஞ்சிங்கன்னா, நாளைக்கு சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய வெகுமதியை மட்டும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கறத அறிஞ்சிங்கன்னா உங்க வறுமை இன்னும் நீளக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வறுமை நீளம்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம வெறுக்கக்கூடிய இந்த வறுமையாகப்பட்டது நாளைக்கு 500 வருடத்திற்கு முன்பாகவே நம்ம சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு தகுதி படைத்த ஒன்றாக இருக்க போகுது. இந்த உலகத்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தோமே இல்லையா, அந்த நிலையில வறுமையான நிலம் கடந்து சென்றோம் இல்லையா,
அந்த நிலையில் நம்ம மரணிச்சோமே ஆனால் நாளைக்கு சொர்க்கத்துக்கு 500 வருடத்திற்கு முன்பாக செல்லக்கூடியவர்களாக இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 வருடம் என்பது என்ன தெரியுமா? மறுமையுடைய பாதி நாளுங்க. எதை நம்ம வெறுக்கிறோமோ, எந்த வறுமையை நமக்கு இன்னைக்கு வேணான்னு நினைக்கிறோமோ, அந்த ஒரு வறுமை தான் நாளைக்கு முன்னாடி நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போகுதுன்னா அப்பேற்பட்ட வறுமை நமக்கு சிறப்புக்குரிய ஒன்று தானே. இந்த சோதனையே நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது சிறப்புக்குரியதான் நம்ம நினைச்சிருவோம். அது நாளைக்கு நம்ம சொர்க்கத்தில் முன்னாடி கொண்டு போயிடும். பணக்கார சொர்க்கவாசியை விட ஏழை சொர்க்கவாசி 500 வருடத்துக்கு முன்பாக உள்ளே சென்றுவாங்க. சொர்க்கத்தை நிறைச்சி காண்றதோ ஏழைகளாகத்தான் இருக்க போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்படி எல்லா விதயத்திலையும் இந்த வறுமையான நிலையில பொய் சொல்லாம, திருடாம, அடுத்தவங்களை மோசடி செய்யாம, ஏமாத்தாம நல்ல நிலையில நம்ம அல்லாவுக்கும் அல்லாஹ்வோட தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான. வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சலசலப்பு இல்லாதருங்க, இந்த பில்டிங் எல்லாம் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் வாலண்டியர்ஸ் பார்த்தாங்க இன்ஷால்லா. அடுத்தபடியாக சகோதரி சமீரா பானு அழைப்பு பணியே அழகிய பணி என்ற தலைப்பில் பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா வ மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இந்த இறை செய்தியை கேட்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு அழைப்பு பணியே அழகிய பணி. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சத்திய கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு விதமான சலனமும் எந்த ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு விடாமல் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது சத்தியம்தான் என்பதை முதலில் நம் மனதில் உறுதி செய்ய வேண்டும். இந்த உறுதிப்பாட்டை நமக்கு தந்தது எதுவென்று சொன்னால் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பேசுகின்றான். 21வது அத்தியாயம் 18வது வசனங்களை பேசுகின்றான். பல் நக்ஸிஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில். இந்த சத்தியத்தை அசத்தியத்தின் மீது தூக்கி எறிகின்றோம். அந்த நேரத்தில் நீங்க பாப்பீங்க, இந்த சத்தியத்தை அசத்தியத்தின் மீது தூக்கி எறிகின்ற பொழுது அந்த அசத்திய கருத்துகள் சிதைந்து சின்ன பின்னமாக ஆகக்கூடியதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்றான். இந்த சத்திய கொள்கைக்கு ஒரு உதாரணமாக எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இன்னும் அந்த சத்திய பாதையில நம்ம பயணிக்கின்ற அந்த நேரத்துல எண்ணற்ற சோதனைகளும் துன்பங்களும் நமக்கு ஏற்படும். அந்த சோதனைகளையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு மனம் தளர்ந்து விடாமல் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த சத்திய கொள்கையை பிறர்க்கு எடுத்து சொல்வதில் உறுதியாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இல்லல்லாஹு வஅமில ஸாலிஹா. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நற்காரியங்கள் செய்து நான் முஸ்லீம் என்று சொல்பவரை விட அழகிய சொல்லுக்குரியவர் யார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எந்த அளவுக்கு அழைப்பு பணியை சிறப்பிச்சு சொல்றான் பாருங்க. இன்றைய காலத்துல மக்கள் அந்த அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் தன் மனம் போன போக்குல வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் என்ற பெயர்ல வரதட்சணை, இன்னும் பெண் வீட்டார்ல திருமணம் செய்யறது, பெண் வீட்டார்ல திருமணம் செய்து அதுல போய் உணவு அருந்திட்டு வராங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியும்
இது தவறுன்னு. அது தெரிஞ்சும் கூட அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு வெறுப்பு வருது. எப்படி வருது? அதுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்கிறோம், அதுக்கு எதிராக நம்ம களம் காண்கின்றோம். அதனால அந்த வெறுப்பு நமக்கு ஒரு வருது. இன்னும் அது தவறு என்று தெரிந்துமே அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாம அவர்களிடத்துல கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்றான்? 3வது அத்தியாயம் 104வது வசனங்களை சொல்லி காட்டுறான். வல்தகும் மின்கும் உம்மத்துன், ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், யதுஊன இலல் ஹைர், நல்லதை நோக்கி அழைத்து, வயமுருன பில் மஅரூஃப், இன்னும் நன்மையை ஏவி, வயன்ஹவுன அனில் முன்கர், இன்னும் தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும். அவங்க தான் யாரு? நல்லா சொல்றான், உலைக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ எந்த அளவுக்கு அழைப்பு பண்ணி நம்ம செய்யணும்? நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவங்க தான் வெற்றியாளர்கள் நமக்கு எடுத்து சொல்றான். அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்க கூட்டமா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த கூட்டம் நம்மளிடத்துல இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்றான், அந்த அழைப்பு பணியை எதற்காக அது இறை தூதர் ஒவ்வொரு இறை தூதரும் அனுப்பியிருக்கான். அழைப்பு பணியை ஒவ்வொரு இறை தூதரும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் அந்த இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இறுதியாக அந்த அழைப்பு பணியை யார் செய்யலாம்? யார் மேல அல்லாஹ் கடமையாக்கியிருக்கேன்னு சொல்றான். 3வது அத்தியாயம் 110வது வசனங்களை பேசும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுறீங்க. வதன்ஹவுன அனில் முன்கர், இன்னும் தீமையை தடுக்கிறீங்க. பில்லாஹி வலு ஆமன, அல்லாஹ்வை நம்புறீங்க. அப்போ நம்மள என்ன சொல்றான் அல்லாஹ்? சிறந்த சமுதாயமா எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கான்? அந்த அழைப்பு பணியை நம்ம மேல கடமையாக்கியிருக்கான். ஆனா அந்த அழைப்பு பணியை நம்ம செய்யக்கூடியவர்களாக இல்லாம தம் மனம் போன போக்குல வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் அந்த அழைப்பு பணியை செய்யாதவங்களை பார்த்தா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. 103வது அத்தியாயத்தில் 2லேருந்து 3வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். யாரை தவிர்த்து சொல்றான்? இல்லல்லதீன ஆமனு வஅமினு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து உண்மையை கடைபிடிக்குமாறும் ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்வாரை தவிர அப்படின்னு சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு அழைப்பு பணியை செய்யாதவங்களை அப்பத்தை இழிவுபடுத்தி சொல்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்றாங்க. புகாரில 1741வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. ரசூலா ஒரு அரஃபா மைதானத்துல இருக்கிறாங்க. அந்த அரஃபா மைதானத்துல இருக்கல இறுதியா ஒரு உரை நிகழ்த்திட்டு இறுதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்திருக்கவங்க வராதவங்களுக்கு எத்தி வைங்க. ஏன்னா ஒண்ணு செவியுறவங்களை விட அதை அறிவிக்கப்படுறவங்க நன்கு புரிந்து கொள்பவராக இருக்கலாம். இப்போ எத்தனை பேர் இந்த உரையை நீங்க கேட்குறீங்க? இந்த உரையில ஒவ்வொரு விஷயமும் கேட்குறீங்க, ஆனா அதை செயல்படுத்தணுமான்னு கேட்டா இல்லை. இன்னும் இங்கே வந்திருக்கவங்க வராதவங்களுக்கு எத்தி வைக்கணும்னா இங்கே கேட்குற பெண்கள் பயானா இருக்கட்டும், இன்னும் ஜும்மா நிகழ்ச்சியில் நிறைய உரை கேட்குறீங்க, அதை பிறருக்கு எடுத்துரைக்கிறோன்னு கேட்டால் இல்லை. இன்னும் ஏராளமான விஷயங்களை நம்ம கேட்குறோம், காதில் வாங்குறோம். அந்த அழைப்பு பணியை நம்ம செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறோம். அது மட்டுமின்றி ரசூலா சொல்லி காட்டுறாங்க, புகாரியில் 4210வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைச்சா என்ன பண்ணுங்க, அதை பிறருக்கு எடுத்துரைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காலத்துல சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ரசூல்லா கிட்ட இருந்து ஒரு செய்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டு அதை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கேட்குறப்போ நம்ம அந்த உரையில் நிகழ்த்துற ஒவ்வொரு புதிய செய்தி கிடைச்சா கூட அது பிறகு நம்ம எடுத்துரைக்கிறோமா? நம்ம இடத்துல ஹதீஸ் இருக்கு, திருக்குரான் இருக்கு, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு. அதை நம்ம பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் இந்த நன்மையானது இதோட மட்டும் போகாது. நம்ம நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னால் ஒருத்தவங்க நேர்வழி அடைகிறாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ஹதீஸை விளக்குறேன் அப்படின்னா நான் இறந்துட்டேன் அப்படின்றப்போ அவங்க பிறருக்கு எடுத்துரைக்கிறாங்க. பிறருக்குன்றப்போ அந்த எல்லா நன்மையும் யாருக்கு வரும்? பயன் பெறப்பட கல்வி அப்படின்னா 3 விஷயம். நம்மள ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா 3 விஷயம் அவனை பின்தொடரக்கூடியதாக இருக்கு. 1 அறக்கொடை, நிலையான அறக்கொடை. இன்னும் 2வது பார்த்தோம் அப்படின்னா பயன் பெறப்பட கல்வி. 3வது அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை. அப்போ பயன் பெறப்பட கல்வினா என்ன? அந்த அழைப்பு பணி நம்ம செய்ய ஒருத்தவங்க நேர்வழி அடையிறனா கூட அது சிகப்பு ஒட்டகத்தை விட விலை மதிப்பானது. எந்த அளவுக்கு அது விலை மதிப்பு, அதை விட தர்மம் செய்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ்.
இனி வரும் காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்திலிருந்தே நம்ம ஆரம்பம் செய்யணும். அந்த அழைப்பு பணியை நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கிற ஒரு கூட்டங்களாக நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த இனி வரும் காலகட்டத்தில் நம்ம அழைப்பு பணியை மேலும் மேலும் செய்து நன்மையை அதிகம் அடைந்து சொர்க்கத்திலும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற அந்த சொர்க்கத்தை அடைவோமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதனால் அனில் ஹம்துல் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சகோதரி ரசீனா பர்வீன் கொள்கை உறுதி என்ற தலைப்பில் பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஸஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபவு தாபின்கள் மீதும் இந்த இறை செய்தியை கேட்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையாரம் செய்கிறேன். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கொள்கை உறுதி. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இறைவனுடைய இந்த மார்க்கத்தினை சத்திய கொள்கையினை பல ஆண்டு காலமாக மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். அப்படி நாம் செய்து வந்த இந்த பிரச்சாரத்தின் விளைவாக இன்றைக்கு ஏராளமான மக்கள் இந்த கொள்கையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் என்பது ஏதோ ஒரு நாளில் ஏற்பட்ட மாற்றம் கிடையாது. இந்த மாற்றத்திற்கு பின்னால் ஏராளமான தியாகங்களும் கஷ்டங்களும் பல சங்கடம் தரும் விமர்சனங்களையும் தாண்டி தான் ஒவ்வொரு மனிதரும் இந்த கொள்கையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த உறுதியை தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அப்படிப்பட்ட இந்த கொள்கையுடைய உறுதியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் மூலம் சொல்லி காட்டும் பொழுது 2வது அத்தியாயத்தில் 214வது வசனமாக ஹம் அசித்தும் அன் ததுகுலுல் ஜன்னத்தவ் வலமா யகுதிக்கும் அசுலுல் லசீன ஹலோமின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்றோர் மீது ஏற்பட்டது போல சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் இலகுவாக சுவனத்திற்கு சென்று விடலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸ துஹுமுல் பஅஸவு வ தர்ராவு. அவர்களை சோதனைகளும் கஷ்டங்களும் பீடித்தது. வ சுல்சுலு. அவர்கள் இந்த கொள்கைக்காக உழுக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு. அவர்களும் அவர்களோடு அந்த தூதரோடு அனுப்பப்பட்ட அந்த மக்களும் மத்தா நஸ்ருல்லாஹி. அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும், இந்த சோதனைகளிலிருந்து எங்களுக்கு எப்போது விடிவு காலம் கிடைக்கும் என்று ஏங்கி பரிதவிக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு கொள்கைவாதிகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் இந்த உலகத்தில் வராமல் நாளை மறுமையில் வெற்றி அளிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் பதிவு செஞ்சுட்டான். இன்னும் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நோக்கம் என்ன? நாளை மறுமையில் வெற்றி அடையணும். அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமானால் இந்த உலகத்தில் வரக்கூடிய அற்பமான சோதனைகளும் கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவிடக்கூடிய மக்களாக, இன்னும் அதன் மூலம் வரக்கூடிய நன்மையை கொண்டு நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்னும் இப்போ இருக்கக்கூடிய சிலர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த கொள்கையில் இருக்காங்க, ஆனால் இந்த கொள்கையில் சரியான பிடிமானம் இல்லாமல் தடம் மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். எப்படி பல்வேறு விஷயங்களில் பார்க்குறோம். அதில் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா திருமணம் என்பது அல்லாஹும் ரசூல்லாவும் காட்டி தந்த வழிமுறை எது? அகமதில் 23388வது ஹதீஸாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்ன அவசமன் நிக்காஹி பரகா ஐஸரஹும் மோனா. நிக்காவில் பரக்கத் நிறைந்த திருமணம் என்பது செலவு குறைவாக நடக்கின்ற திருமணம் என்றார்களே, அப்படியா இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் திருமணம் நடக்குது? எவ்வளோ ஆடம்பரமாக, இன்னும் அதில் எவ்வளோ அனாச்சாரமான விஷயங்களை பார்க்குறோம். இதை ஒரு கொள்கைவாதி கொள்கையில் இருந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க,
நம்ம என்ன அவ்வளோ பேரை கூப்பிடுறோம், நம்ம கொஞ்சம் பேரை தானே கூப்பிடுறோம், அதனால எந்த ஒரு தப்பும் இல்லை, அதனால எந்த ஒரு தப்பும் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய மார்க்கத்தை வளைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு கொள்கைவாதி என்பவர் எப்படி இருக்கணும், எனக்கு என்னுடைய சகோதரர்களுடைய திருப்தியை விட, என்னுடைய தாய் தந்தையவர் அவர்களுடைய திருப்தியை விட எனக்கு அல்லாஹுடைய திருப்தியே மேலானது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருக்கும். அப்போது ஒரு கொள்கைவாதி என்பவர் அல்லாஹிற்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பல்வேறு நபித்தோழர்கள் அப்போ இருந்த காலகட்டத்தில் சோதனைகளும் கஷ்டங்களும் தாங்கி கொண்டு இந்த கொள்கையில் எந்த ஒரு சமரசம் செய்து விடாத ஒரு நபித்தோழராக தான் இருந்தாங்க. அதில் ஒரு நபித்தோழர் பார்த்தோம்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்னதில் அபி ஆவலா 3413வது ஹதீஸாக அபூதல்ஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட சிறந்த நபித்தோழர், இந்த கொள்கைக்காக உடலாலும் பொருளாலும் பல்வேறு தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் முதுமை காலத்தில் இருக்கார். அப்போ ஒரு வசனத்தை ஒரு அத்தியாயத்தை ஓதுறாரு. அது என்ன அத்தியாயம்னா சூரத்துல் தௌபா. அதை ஓதிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு வசனம் வருது, 41வது வசனம். அதில் என்ன இருக்குன்னா, இன்ஃபிரு இஃபாஃபன் வசீகாலம் ஜாஹிது, நீங்கள் எளிதாக இருக்கும் பொழுதும் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள். பி அம்வாலிக்கும் அன்புசிக்கும் பி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையிலே உங்களுடைய உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்யுங்கள் என்ற அந்த வசனத்தை படித்த உடனே அவங்களுடைய கண்களில் தண்ணீர் வருது. அவங்க தன்னுடைய மகன்களை அழைக்கிறாங்க, யா பனிய, என்னுடைய அருமை மகன்களே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவங்களுடைய மகன்கள் வராங்க, என்ன தந்தையே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நான் என்னுடைய இளமை பருவத்தில் எப்படி இந்த கொள்கைக்காக பாடுபட்டனோ, அல்லாவிற்காக பாடுபட்டனோ, அதே போன்று நான் என்னுடைய முதுமை பருவத்திலும் அல்லாவுக்காக பாடுபடணும், அதனால் நான் போருக்கு செல்லணும், எனக்கு பயண ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்களுடைய மகன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரசூல்லா காலத்துலேயும் போரிட்டுருக்கீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துலேயும் போரிட்டுருக்கீங்க, ஏன் இப்போ போரிடணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் முதுமையான பருவத்தில் இருக்கீங்க, ஓய்விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு அபூதல்ஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் படித்த வசனம் அப்படி கஷ்டமாக இருக்கும் காலத்திலும் கொள்கைக்காக போராட சொல்லுது, நான் என்ன பண்ணணும், நான் போருக்கு செல்லணும், நீங்கள் பயண ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயண ஏற்பாடு பண்ணுறாங்க. பயணத்திற்கு செல்கிறாங்க. கப்பலில் போகக்கூடிய வழியிலே இறந்துடுறாங்க. அவங்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவரும் கிடையாது, இந்த இஸ்லாத்திற்காக பல தியாகங்கள் செய்யக்கூடாதவர்களும் கிடையாது. இந்த கொள்கைக்காக பல தியாகங்களை செய்து இந்த உடலாலும் உயிராலும் பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், பல சாதாரண சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி கொள்ள முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் மீது இருக்கின்ற நம்பிக்கை இழந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம அப்போ இருந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு சோதனையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சாங்க, அதே போன்று நமக்கு வரக்கூடிய சோதனையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவிடக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.